தரக்கூடிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்குமாக வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த உறுதியுடன் கூடிய வெற்றி, விக்ட்ரி வித் டிட்டர்மினேஷன், இதை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு ஊரில் ஒரு சேவலும் ஒரு நாயும் நண்பர்களாக இருந்தாங்க. இந்த ரெண்டு நண்பர்களும் எப்போதும் தெருவில் விளையாண்டுருப்பாங்க. ஒரு நாள் இவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. ஏன் நம்ம இந்த இடத்துலையே விளையாண்டுருக்கணும், ஏன் ஊரை போய் நம்ம சுற்றி பார்க்கக்கூடாது, ஏன் பக்கத்து இடத்துக்கு போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது, ஆசை வந்தது. உடனே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் முடிவெடுத்து சரி நம்ம போகலாம், போய் பக்கத்து ஊருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காலையில் கிளம்புனாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போகும்பொழுது பார்த்தா சாயங்கால பொழுது ஆகுது. அப்போ அவங்க அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு காட்டை கடந்து தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. என்ன பண்ணுறாங்க, சரி காட்டை கடக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காட்டை கடந்துட்டு இருக்கும் பொழுதே பார்த்தா இருள் சூழ்ந்துருது. சரி இதுக்கு மேலே நம்ம நடந்து பிரயோஜனம் இல்லை, அதனால் என்ன பண்ணுவோம், இன்றைக்கி இரவு இங்கே ஓய்வெடுப்போம், ஓய்வெடுத்துட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் நம்ம இந்த இடத்த காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தங்குறதுக்கு இடம் தேடுறாங்க. அப்போ ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்காங்க. அந்த மரத்தை பார்க்கவும் சேவல் சொல்லிச்சு, சரி நம்ம இந்த மரத்தோட கிளையில மேலே போய் உட்காந்துக்கலாம், நம்ம உட்காரத்துக்கு இடம் கிடச்சிருச்சு, இப்போ நாய்க்கு இடம் தேடணுமே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மரத்துக்கு கீழே ஒரு பொந்து இருக்குது, ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையை பார்க்கவும் நாய்க்கிட்ட இந்த இடம் உனக்கு வசதியாக இருக்குமா பாரு அப்படின்னு சொல்லி கேட்குது. நாயும் ஆமாம் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நாய்க்கு கீழே இருக்க இடமும் சேவலுக்கு மேலே இருக்க இடமும்னு சொல்லி முடிவு பண்ணி ரெண்டு பேரும் போய் இரவு பொழுது நல்லா ஓய்வெடுக்கிறாங்க. ஓய்வெடுத்து முடித்ததுக்கப்புறம் அதிகாலை பொழுதும் வருது. காலை பொழுது வரும் பொழுது தன்னுடைய இடம் எங்கே இருக்குங்கிறத மறந்து, சூழ்நிலையை மறந்து இந்த சேவல் என்ன பண்ணிருச்சு, கூவ ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக சேவல் கூவினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கோழி கூவுதுன்னா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேவல் கூவ ஆரம்பிக்கவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நரிக்கு இந்த சேவல் கூவுறதை கேட்கவும் ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நம்ம இடத்துல ஒரு சேவல் கூவுது, கோழி கூவுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வருது. சத்தம் கேட்ட இடத்துக்கு வரவும் அந்த இடத்துல நரினால யூஸ்வலாக நம்ம தந்திரமானது அப்படின்னு தானே பார்ப்போம். அந்த தந்திரத்தோடு அது சொல்லுது, எங்கள் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய சேவலே நீ எங்கே இருக்க, நான் உனக்கு வரவேற்பு கொடுக்கணும், வரியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த சேவலுக்கு அப்போ தான் புரியுது, ஐயையோ நம்ம தப்பாக போய் எப்போதும் போல் பழக்க தோஷத்தில் நம்ம காலையில் கூவுற மாதிரி கூவிட்டோமே, இப்போ நம்ம காட்டில் இருக்கோங்கிறதையே மறந்துட்டோமே, இப்போ ஒரு நரி நம்மளை கண்டுபிடிச்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சரி நிலைமையை சமாளிக்கணும்னு என்ன பண்ணிச்சு, நிறையாரு நான் கீழே இறங்கி வர்றது கஷ்டம், நீங்கள் வேணால் மேலே ஏறி வரீங்களா அப்படின்னு சொல்லுது. உடனே மேலே நான் ஏறி வர்றதுங்கிறது முடியாத காரியமாச்சு அப்படிங்குது. இல்லை நான் உங்களுக்கு எப்படி வரணுங்கிற வழியை சொல்லித்தரேன், நீங்கள் அதுக்கு பிரகாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அது கரெக்டாக அந்த நாய் எங்கே தங்கி இருக்கோ அந்த பொந்து வழியாக ஏறி வரக்கூடிய வழியை சொல்லிச்சு. அந்த நரியை என்ன பண்ணுது, அது சொன்ன பாதையை பார்த்து போக ஆரம்பிக்குது. இது போகும்பொழுது அந்த நாய் இருக்கக்கூடிய பொந்தை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ நாய்க்கு இந்த நரி வந்திருக்கிறது தெரியுது. உடனே வெளியே நாய் இந்த நரியோட சண்டை போட்டு அந்த இடத்துல இருந்து நரியை துரத்தி விட்டுருச்சு. அப்போ சற்று கவனக்குறைவுனால, சூழ்நிலையை மறந்ததுனால, சேவல் கூவுனதுனால வந்த பிரச்சனையை அடுத்து அந்த சமயோஜித புத்தியினால் நாய் இருக்கக்கூடிய வழியை காமிச்சதன் மூலமாக அந்த நாய் நரிக்கிட்ட சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு நரியை துரத்த முடிஞ்சுது. அது மாதிரி நம்மளும் சமயங்களை நம்ம இடருவோம். நம்ம சூழ்நிலையை மறந்து செய்யத்தகாதவைகளை அல்ல செய்ய வேண்டாங்கிற காரியங்களை அல்லது நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம அடுத்தது நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சமயோஜித புத்தியை வச்சு அதை மேற்கொண்டு எப்படி வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசித்து செயல்படணும். நீதிமொழிகள் 14:8 நம்ம இப்படி பார்க்குறோம், தன் வழியை சிந்தித்து கொள்வது விவேகியின் ஞானம்னு. தன்னோட வழியை சிந்திக்கிறது தான் விவேகியோட ஞானமாக இருக்குது. அது மாதிரி 14:33 பார்க்குறோம், புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம ஒருவேளை எங்கேயாவது தவறுனோம்னாலும் அடுத்து அந்த புத்தி நம்மகிட்ட இருக்குங்கிறதோட ஞானத்தோடு செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றியை தரக்கூடிய தேவன் நம்மோடு எப்போதும் இருந்து நமக்கு வெற்றியை தருவாராக.